சரி, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். அன்பானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் போதும், பொறுமையுள்ளவன் உத்தமன். சரி, கவனிங்க. இங்கே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான இந்த வேத பகுதியின் முதல் பகுதி, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு முடிவு நல்லதாய் இருக்க வேண்டும், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு முடிவு என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நல்லதாய் இருக்கிறது, ஆனால் அதன் முடிவும் நல்லதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சிலர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்விலே, இந்த பரிசுத்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆரம்பித்த அந்த நாட்களை விட நம்முடைய முடிவு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆரம்பிக்கும் போது நன்றாக இருந்தது, ஆனால் முடியும் போது அப்படியே தேஞ்சு போகிறதா இருக்கக்கூடாது. முடிவு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும். நல்லதான் வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான் என்று நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது விதமாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார். அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். அப்ப பாருங்க, அவருடைய அந்த வாழ்க்கையின் தொடக்கமும் அவருடைய முடிவையும் குறித்து சொல்லுகிறார். ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன், போராடி முடித்திருக்கிறேன், விசுவாசத்தை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, ஏதோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லவில்லை, அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலே அவிதமான சில நபர்களை குறித்து நாம் ஒரு எச்சரிக்கையாக வேத வசனங்களிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அநேகருடைய அந்த வாழ்க்கை, அந்த தொடக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் சில காரணங்கள் நிமித்தமாக அவர்களுடைய முடிவுகள் வேறு விதமாக மாறி போனது. அப்படி சில நபர்களை சைன் போர்டு மாதிரி எச்சரிக்கை பலகையாக வேதத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சில நபர்களை பார்த்து, என்ன காரணத்தினாலே அவர்கள் முடிவு அப்படி ட்ராக் மாறி போயிடுச்சு, நல்லா ஆரம்பிச்சாங்க ஆனா முடிவு மாறி போய்விட்டதே, என்ன காரணம் அப்படின்னு சொல்றதை நம்ம வேதத்தில இருந்து பார்க்க போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமா இருக்கு. எப்படின்னா, நம்ம அவைகளை தவிர்த்து அவர்கள் வாழ்விலே அவர்கள் முடிவு அப்படி ஒரு பரிதாபமாக போனதற்கு காரணமான சில காரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்ப்போமானால், நிச்சயமாக நம்முடைய முடிவு இந்த பவுல் சொன்னது போல, போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று வெற்றியுள்ள ஒரு வார்த்தை சொல்ல உதவியாயிருக்கும். அல்லேலூயா. முதலாவது நான் உங்களுக்கு சவுல் என்கிறதான இஸ்ரவேலின் முதல் ராஜாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், அவரை குறித்து, அவருடைய அந்த முடிவை குறித்து சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி அவருடைய ஆரம்பத்தை சொல்லுகிறேன். அந்த சவுலுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டது என்றால், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் பாருங்க, எல்லா ஜனங்களையும் பார்த்து அந்த சவுலை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். போதும், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த சவுலுடைய தொடக்கம், ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சவுலுடைய ஆரம்பம் என்பது எப்படிப்பட்டது என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அல்லேலூயா.
அப்படிதான் இங்கே சாமுவேல் அவர்கள் சொல்லுகிறார்கள் சவுலை குறித்து. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். பாருங்க, இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்திலே ஒரு சிறிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான். எல்லா ஜனங்களாலும் அறியப்பட்ட நபர் கிடையாது. பாருங்க, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, எல்லாராலும் அறியப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு சவுலை ஒரு அற்பமான இடத்திலிருந்து, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே கடை கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், அதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு சிறிய குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய ஆரம்பம் பாருங்க, ஒரு அற்பமான நிலையில் இருந்த ஒரு நபரை கர்த்தர் இஸ்ரவேல் சமஸ்தத்திற்கும் ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய ஆரம்பம். எவ்வளவு நல்ல ஆரம்பம் பாருங்க. ஆண்டவர் செலக்ட் பண்ணாலு ராஜாவாக ராஜா வேணும்னு சொல்லி ஜனங்கள் கேட்டாங்க. ஆனா ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தவர் தேவன். அல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் எல்லாராலும் அறியப்பட்டவர் தானே. ஒன்று அவருடைய பிள்ளைகளை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கலாமே, இல்லாத அவருக்கு உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாராலும் அறியப்பட்டவர் அவர். என் பிள்ளை ராஜாவாகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கலாம்லாம் இல்லை. பாருங்க, ஒரு சாதாரண மனிதன், யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக ஆக்கினார். அதுதான் அந்த சவுலுடைய ஸ்டார்டிங், ஒரு ஆரம்பம், நல்ல ஆரம்பம். அப்படித்தானே? அல்லேலூயா. நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஆரம்பம். ஆனா அவனுடைய முடிவை குறித்து 1 சாமுவேல் 31 அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கவனமாய் கவனிக்கலாம். 1 சாமுவேல் 31 அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, வாசிங்க. தன் ஆயுததாரியை நோக்கி, அவனுடைய ஆயுததாரியை அவன் பார்த்து சொல்லுகிறான், அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரின்னா அவனுடைய ஆயுதங்களை வைத்து அவனுக்கு உதவி செய்கிறவன் மிகவும் அவன் பயப்பட்டான். எப்படி ராஜாவை நான் குத்துறது அப்படின்னு சொல்லி பயப்பட்டான். அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா, அப்பொழுது சவுல் என்ன செய்கிறார்னா, அந்த பட்டயத்தை நட்டு அவனுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அப்படின்னா இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அப்படிதானே? அவனை யாருமே கொல்லல. அவன் என்ன செய்தான்? எதிரிகள் மூலமாக சாவுவதை பார்க்கலாம் நம்முடைய ஆயுததாரி நம்ம என்ன செய்யட்டும், கொன்று போடட்டும் அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு ஆயுதங்களை வைத்து உதவி செய்கிற கூட ஒரு ஆள் வருவான். அவங்கிட்ட கேட்குறான், உன் பட்டயத்தை எடுத்து என்னை வெட்டிறப்பா, வேற ஒருத்த வேற நேஷன் வேற ஜாதிக்காரன் என்னை வெட்டி விடுவதை விட நீ வெட்டி போடு, என்னை குத்தி போடு அப்படின்னோடனே ஆயுததாரி அதுக்கு பயப்படுறான். எப்படி ராஜாவை குத்துறது அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான், வெட்டுறது. உடனே இந்த சவுல் என்ன செய்கிறான்னா, உடனே அவருடைய பட்டயத்தை நட்டு, அப்படின்னா அதை நட்டு வைத்து அதன் மேல அவரே என்ன செய்துகிறார், விழுந்து தன்னை மறைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவனுடைய முடிவு எப்படி வருது? தற்கொலை செய்து கொண்டான். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறதை பாருங்க. ஏன் அப்படியே அவனுடைய வாழ்க்கை அப்படி போனது? அவனுடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னா, ஒரு 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனா நமக்காக ஒரு 2-3 காரியங்கள் சொல்றேன். ஒன்று, அவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அதாவது 1 சாமுவேல் 24:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனே சொல்றான். யாரு? சவுல் ராஜாவே சொல்றார். என்ன சொல்றார்னா, தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கலும் நீதிமான். தாவீதே, நீ என்னை பார்க்கலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு என்ன செய்தேன்? தீமை செய்தேன். அப்போ இந்த சவுளுடைய வாழ்க்கை தற்கொலைக்கு நேராக போனதற்கு காரணம், அவனுடைய முடிவு ஒரு தற்கொலையில முடிந்து போவதற்கு காரணம், நன்மைக்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? தீமை செய்தான். அல்லேலூயா. பாருங்க, பொதுவா
ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப இவன் பேசாமலையாவது இருந்திருக்கணும். நன்மையை வாங்கிட்டு பேசாம இருந்திருக்கணும். நன்மை செய்தவனுக்கு என்ன செய்தான்? தீமை செய்தான். தாவீது ஒரு நாளும் சவுலை கொல்லணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா சவுலு அவனுடைய ராஜ்யம் முழுக்க தாவீதை கொல்லணுங்கிறது தான் முழு வேலையா இருந்தது. அல்லேலூயா. அது பாருங்க, நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அது நம்முடைய வாழ்வின் முடிவை மாற்றிவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்மைக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தீமைக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும். இருந்தாலும் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது? ஆமாம், பாதி மார்க் வாங்கிடலாம், ஆனால் நன்மை செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருந்தால் அது என்னவா? பாவம்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இதுல இவன் என்ன செய்தான்? தீமையை செய்தான். அதனாலதான் அவனுடைய முடிவு அப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, அவனுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 6 இருந்து 9 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த வசனத்திலே பாருங்க, காய் மகாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாருங்க, வாசிங்க. அந்த கடைசியில இருக்கு பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்த்தானா? காய் மகாரமாய் பார்த்தான். இப்ப நடந்தது என்னன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த பெரிய பெலிஸ்டன் கோலியாத்தை அடிச்சு கொண்டுட்டு இந்த தாவீது திரும்பி வர்றான். வந்த உடனே அங்க இருக்கிறதான பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்திரீகள் எல்லாம் அவர்கள் வந்து ஆடல் பாடல் மேளங்களோட என்ன செய்யறாங்கன்னா, சவுல் கொன்றது எவ்வளவா? 1000. தாவீது கொன்றது, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போய் எவ்வளோ காரியங்களை பண்ணியிருப்பார். ஆனா இவர் போய் ஒரே ஒரு ஆளை தான் போட்டார். யாரு? தாவீது. ஆனா இவங்கெல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் கொன்றது எவ்வளவு? 1000. தாவீது கொன்றது எவ்வளவு? 10000. இதை கேட்ட உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? யாருக்கு? அல்லேலூயா. பாருங்க, இந்த சவுல் வந்து இந்த சத்தம் அவன் காதுக்குள்ள வருது. அவங்க பாட்டு பாடுறாங்க. அவனுக்கு என்னடா, இந்த நேற்று வந்தவனுக்கு போய் 10000 கொடுத்துருக்குறாங்க மார்க்கு, எனக்கு 1000 தான் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த காதுகள், அவனுடைய காதுகள் அந்த சத்தத்தை கேட்டு அன்னையிலிருந்து எப்படி பார்த்தானா? தாவீத எப்படி பார்த்தான்? காய் மகாரம்னா பொறாமையாய் பார்த்தான். அல்லேலூயா. பாருங்க, பொறாமை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறாமை என்னவா? எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தெரியுமா? சிலருக்கு தெரியும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பொறாமை என்னதான்? ஆமாம், பாருங்க, பொறாமை எலும்பவே உருக்கிரும். அதனால் இந்த பொறாமைப்படுறவங்களுக்கெல்லாம் உடம்பே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை. அப்போ அதுக்காக ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் பொறாமைப்படுறவங்கன்னு நினச்சிக்காதீங்க. சரி, அப்படி சொல்லுவார். சரி, கவனிங்க. பாருங்க, அது ஒரு பொறாமை என்பது ஒரு பாதிப்பு, சரீரத்திற்கே பாதிப்பு. அப்படி இருக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. பாருங்க, காய்மகாரமாய் பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வின் முடிவு நன்றாக இருக்கணும்னா நம்ம யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது, காய்மகாரமா பார்க்க கூடாது. சிலரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மளை விட ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொறாமப்படக்கூடாது. ஐயோ, நம்மளை விட உயர்ந்துட்டானு, பெரிய ஆள் ஆயிட்டானு அப்படின்னு எந்த விதத்திலையும், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது வேற ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் மேலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ரைட்டு, ஆண்டவர் அவங்களுக்கு அது தந்திருக்கிறார், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆனால் இவன் பாருங்க, காய்மகாரமாய் பார்த்தான், பொறாமைப்பட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா,
இந்த சவுலுடைய அனுபவத்தில் வச்சு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஏற்கனவே பாருங்க, இந்த சவுல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காதில் கேட்கவே இல்லை, வேதத்தில் இருக்குது. அவன் என்ன பண்ணான்னா, சிலர் அவனை பற்றி ஒரு மாதிரி பேசினாங்க அவன் ராஜாவாக போகும்போது. அப்போ அவன் வந்து இதெல்லாம் காதில் கேட்காம இருந்தான். இன்னும் ராஜாவானதுக்கு பிறகும் அவனை சிலர் தூண்டினார்கள். ஆனால் இவன் அதில் எல்லாம் என்ன செய்யலை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் காதில் போட்டுக்கவே இல்லை. அவன் பாருங்க, அப்படி ஒரு நல்ல ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இப்போ என்னவாயிருச்சு, இந்த பொறாமை வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி காரியங்களை உள்ள விட்டது. எது? 1000 10,000. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சில விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, காதில் போட்டுக்க கூடாது. சிலர் ஏதாவது நம்மளை பழிச்சு பேசலாம், நம்ம தீமையாக பேசலாம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, காதில் வாங்கிக்கூடாது. வாங்கினோம்னா என்ன வரும்? பொறாமை வரும், அவங்க மேலே ஒரு பகை வரும், அவங்க மேலே நம்ம பார்வை, நம்முடைய உள்ளமெல்லாம் என்ன செய்யும், வித்தியாசமாக போகும். அது நம்முடைய முடிவு நல்லதாக இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களில் நம்ம ஊமையனாயும் இருக்கணும், என்னவாயும் இருக்கணும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நம்ம சில நேரத்தில் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஊமையனாக இருந்துடணும். சில நேரம் எப்படி இருக்கணும்? செவிடனாக இருந்துடணும். அல்லேலூயா. அப்போ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. பாருங்க, சிலதை வாங்காமலே விட்டுறணும். சில பேச வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த இடத்துல ஊமைய மாதிரி ஆக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? பிரச்சனை இல்லை. அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதோ இல்லையோ சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படாது. அப்படிதானா இல்லையா? அல்லேலூயா. சரி, அதனால அவங்களும் திருந்துவதற்கு, பாதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதாவது பேசிட்டோன்னு வைங்க, அது மாறவே மாறாது. அதனாலே இந்த சவுலுடைய காரியம் இப்படி இருக்கிறது பாருங்க. நன்மைக்கு தீமை செய்தான், அடுத்தது அவன் என்ன செய்தான்? பொறாமைப்பட்டான். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சாமுவேல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26 27 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தீர்? புறக்கணித்தீர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்து விட்டார்? புறக்கணித்து விட்டார். புறக்கணித்து விட்டார். ஒரு கீழ்ப்படியாமை என்கிறதை விட ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிப்பது என்பது ரொம்ப கொடூரமான ஒரு செயல். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையும் தப்பு தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிப்பது என்பது அதை விட பெரிய தவறு. கீழ்ப்படியாமைன்னா என்ன அப்படின்னா, ஒரு லெவல் ஓகே, அதாவது நீங்க வார்த்தையை கேட்டீங்க, ஆனா என்ன செய்யல? கீழ்ப்படியல, அதுவும் தப்பு தான். இந்த புறக்கணிக்கிறதுனா என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையே என்ன செய்யறது இல்லை. ஆமா, இவனுக்கு 1000 10,000 தான் காதில் கேட்டுச்ச வெளியே, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யல? அதை புறக்கணிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் அவனுடைய முடிவு, தற்கொலைக்கு நேராக போனது. ஆகினாலே மாணவர்களே, இதுல நம்ம கவனமுள்ளவர்களா இருக்கணும். இதெல்லாம் நன்மைக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். அடுத்தது, நமக்குள்ளே பொறாமை இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்போ இப்படிப்பட்டவர்களாய் நம்ம இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது, இன்னொரு ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய பெயர் உசியா ராஜா. அவருடைய பெயர் என்னது? உசியா ராஜா. அவர் பாருங்க, 2 4ஆம் புஸ்தகத்திலே அவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 26வது வசனத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் அங்கே நம்ம வாசிக்கிறோம், புத்திமானாய் இருந்த, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அல்லேலூயா. இங்க இந்த ராஜா உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாருங்க, தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை, அவனுடைய ஆரம்பம் பாருங்க, கர்த்தரை தேடுவதில் அவனுடைய மனது என்னவா இருந்தது?
இணங்கி இருந்தது. எப்பவும் ஆண்டவரை தேடணும். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரிய சித்தி, அதான் காரியம் வாய்ப்பது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான். அப்ப இந்த காரிய சித்தி, இந்த காரியங்கள் வாய்ப்பது. பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். சிலது வாய்க்குது, சிலது வாய்க்கல, தாமதமாகுது. ஆனா இந்த எல்லாமே வாய்க்குது அப்படின்னா அவன் ஒரு பெரிய பாக்கியவான். பாருங்க, கர்த்தரால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி இருந்தவன் தான் யாரு? இந்த உசியா ராஜா. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய முடிவை குறித்து 21வது வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு ஆரம்பத்தை உடைய ராஜா, அவருடைய முடிவு எப்படி இருந்ததா? மரண நாள் மட்டும் எப்படி இருந்தாரா? குஷ்டரோகியாய் இருந்தார். அல்லேலூயா. குஷ்டரோகியா இருந்தா என்ன தெரியுமா? அதாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் வச்சிருவாங்க, அல்லது வெளியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. குஷ்டரோகியாக இருந்தான்னா அவனுக்கு நிறைய இது இருக்கு. முதல்ல அவன் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒன்று அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, ஊருக்குள்ளேயும் இருக்க முடியாது. எங்கே தான் இருக்கணும்? ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அவன் தனியாக ஒரு இடத்துல குடியிருக்கணும். அவனுக்கு உறவினர்கள் எந்த ஒரு உதவியும் இருக்காது. அப்பா அம்மா யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஆலயத்துக்கும் வர முடியாது. அவன் எங்கே இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே குஷ்டரோகி இருக்கிறதான இடம். அப்படிப்பட்டதான கொடூரம். இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண நாள் மட்டும் எப்படி இருந்தானா? சாகிற வரைக்கும் அவன் எங்கே வரல? ஆமாம், நாட்டுக்குள்ளேயும் வரல, வீட்டுக்குள்ளேயும் வரல, அரண்மனைக்குள்ளேயும் வரல, ஆலயத்துக்குள்ளேயும் வரல. எங்கே இருந்தார்? முடிவு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பரிதாபமான முடிவு. அல்லேலூயா. பாருங்க, இப்படி தான் அவனுடைய பாருங்க ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அப்போ இதுக்கு அவனுடைய அந்த குஷ்டரோகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 16வது வசனத்துல வாசித்தோம்னா நமக்கு தெரியும். அவன் பலப்பட்ட போது, அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் என்ன செய்ததா? மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன? குஷ்டரோகியா மாறின காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே நம்ம வாசித்தோம், கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் என்ன செய்தது? மேட்டிமையானது. அல்லேலூயா. பாருங்க, அவன் நான் முதல்ல சொன்னது போல அவன் பாருங்க தேவனோடு இணக்கமுள்ள ஒரு மனதுடையவன். இன்னும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அவனுடைய மனம் என்ன செய்து விட்டது? மேட்டிமையாகி விட்டது. பாருங்க, மேட்டிமையாகும் போது அவனை தேவனே என்ன செய்கிறாரா? எதிர்க்கிறார். அதாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருமையா இருக்கிறவருக்கு முதல் எதிரியா யாரு தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. பாருங்க, மனதுல எந்த மேட்டிமையும் வரக்கூடாது. சில நேரம் வரும், நம்ம சில காரியங்களை செய்யும்போது அப்பா நான் தான் செஞ்சேன். ஆனா அதுக்கு தான் வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்லணுமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிசாசு இந்த மாதிரி காரியங்களை நமக்குள்ள கொண்டு வருவான். பாரு, நீ எவ்வளோ நல்ல காரியம் செஞ்ச, என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி சில வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லும்போது இந்த வசனத்தை நாம் சொல்லணும். லூக்கா 17:10 என்ன சொல்லுதுன்னா, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னன்னு சொல்லணும்? நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா தேவ மக்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு என்னன்னு சொல்லணும்? இது எங்க கடமை, நாங்க இதை என்ன செய்திருக்கிறோம்? செய்திருக்கிறோம். அவ்வளோதான். நம்ம பெருசாக ஒன்றும் திறமையினாலேயோ நம்முடைய சாதனையினாலேயோ ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லணும். நமக்குள்ள சில நேரம் வரும், அப்படி ஒரு பெருமையான கிரியைகள் வரும்.
நான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, நான் இல்லாமல் அந்த வேலை நடக்காது, நான் இல்லாமல் சர்ச்சை நடக்காது, இப்படியெல்லாம் சில நேரங்களில் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிசாசு கையில் எடுத்து என்ன செய்வான், நம்மளை யூஸ் பண்ண நினைப்பான். அப்படி நினைவுகளை கொண்டு வருவான். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பிரயோஜனம்னா பிரயோஜனம் இல்லாதவர்கள், நாங்கள் உபயோகம் இல்லாதவர்கள். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவரே, அவ்வளோதான். அல்லேலூயா. சரி, அப்படி நம்ம சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு அந்த மாதிரி அந்த மனமேட்டிமையை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த உசியாவுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆகி போயிடுச்சு. தேவனோடு மனதிணங்கி இருந்தவன், ஆனால் அவனுடைய மனது ஒரு நாள் மேட்டுமை ஆகும்போது அவனுடைய முடிவு குஷ்டரோகத்திற்குள்ளாய் போனதை பார்க்கிறோம். இன்னொரு நபரை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிம்சோன். பாருங்க, 2 ராஜாக்களை குறித்து சொன்னேன், சவுல், உசியா. இந்த சிம்சோன் இந்த ராஜாக்கள் வாழ்வதற்கு முன்னதாக அதாவது நியாயாதிபதிகளின் காலமாக இருந்தது. அப்போ சில நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜனங்களை நியாயம் தீர்ப்பார்கள், விசாரிப்பார்கள். அவங்க தான் ஜனங்களுக்கு தலைவராக இருந்து நடத்துவார்கள். அப்படி இந்த சிம்சோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்ததான ஒரு பெரிய தலைவன். அல்லேலூயா. அதில் இந்த சிம்சோனுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நியாயாதிபதிகளை காட்டிலும் இவனை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி இருந்தபடினாலே இவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பலசாலியும் கூட. அல்லேலூயா. அவனுடைய ஆரம்பம் பாருங்க, 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி, யாருன்னா இந்த சிம்சோனுடைய அம்மாவுக்கு. 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், நியாயாதிபதிகள். பாருங்க, இதோ பிள்ளை பெறாத மலடியாய் நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். மனோவா, அதான் அவங்க அப்பா பேர். யார் பேரு? சிம்சோனுடைய அப்பா பேர். அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்ன செய்வேன், ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படி நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் வந்ததில்லை, சிலருக்கு தான் இப்படிப்பட்டதான அனுபவங்கள். அதில் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பும் ஒரு தூதனுடைய அறிவிப்பின்படி என்ன செய்யப்பட்டது, வந்தது. அல்லேலூயா. அப்படி சிலருக்கு தான் இந்த வாய்ப்பு இருந்தது. அப்படி வேதத்தில் இந்த சிம்சோனுடைய பிறப்பு தூதனால் அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இயேசுவின் பிறப்பும் தூதனால் அறிவிக்கப்பட்டது, மாம்சத்தின் பிறப்பு. பாருங்க, அவ்வளோ ஒரு மேன்மையான ஆரம்பம், எவ்வளோ நல்ல ஆரம்பம் பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதன் என்ன செய்கிறாரு, மெசேஜ் சொல்றாரு அந்த அம்மாட்ட, ஏமா நீ மலடியா இருக்கிறீல்ல, உனக்கு ஒரு பையன் பிறப்பான். சிம்சோனுடைய அந்த ஸ்டார்டிங் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய தரிசனத்தின்படி, அதாவது தேவ தூதனுடைய அறிவிப்பின்படி என்ன செய்தான், பிறந்தான். அல்லேலூயா. அப்புறம் அந்த 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ பிறந்துட்டான், சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளை வளர்ந்ததாம். அந்த பிள்ளையை யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். 24வது வசனம் சொல்லுது, இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய தூதனால் என்ன செய்யப்பட்டவன் சொல்லி பிறந்தான். 2வது, கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் பாருங்க, 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செய்தார், ஏவ துவக்கினார். அல்லேலூயா. இப்ப பாருங்க தேவனுடைய அந்த தேவதூதனுடைய தரிசனத்தை அந்த அதாவது அந்த அறிவிப்பின்படி பிறந்தவன் பிறப்பப்படி அவனுடைய சின்ன பருவத்தில் அவன் வளர்ந்து வரும்போது கர்த்தரை அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்ப கொஞ்சம் பெருசானவனே அவனை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், ஏவுகிறார்னா அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் அளவிற்கு அவன் என்ன செய்து விடுகிறான், ஆவியானவரோடு ஒன்றுபட்டு விடுகிறான். அப்படிப்பட்டதான ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைன்னு பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு பாருங்க.
ஆனால் அவனுடைய முடிவு என்னன்னா 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் கிட்டத்தட்ட இவனுடைய முடிவும் அங்கே நாம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16:30 வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். போதும், கவனிங்க. இங்க என்ன நடந்தது தெரியுமா? அதாவது நம்மளுக்கு அவனை பத்தி ஒரு சில அந்த சம்பவம் தெரியும். நீங்க நேரம் இல்லாதனால அது எல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது. நீங்க வேணா அந்த நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16 படிங்க. பாருங்க, ஒரு சூழ்நிலையில இவன் என்ன செய்யப்படுறான்னா அவனுடைய பலமெல்லாம் இழந்து இப்ப பெலிஸ்தர் அவனை என்ன செய்திருக்கிறாங்கன்னா அவனை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்ணெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இப்போ அவன் ஒரு பெரிய அந்த மண்டபத்தில் வந்து அங்கெல்லாம் ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்போ இவனை வந்து வேடிக்கை காட்டுறதுக்காக இவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இவன் வர்றான். அப்போ இவனை அந்த 2 தூண்லையும் அந்த அந்த பில்டிங் அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அந்த ஒரு ஆடிட்டோரியத்தை தாங்கி நிற்கிறதான அந்த தூண்களில் அவன் என்ன செய்கிறான்னா அதை 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 பிடித்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுறான். அவர் ஜெபம் பண்ணிட்டு அந்த 2 தூணையும் இழுத்து போட்டு என்ன செய்து விடுகிறான். அந்த பில்டிங்கில் உள்ள ஜனங்களை எல்லாம் கொண்டுட்டானா? இல்லை, அது உண்டு. அதே நேரத்தில் என்ன நடந்தது? இவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, இதுவும் ஒரு விதத்தில் இந்த சவுல் செய்தது மாதிரி தான், தற்கொலை. இவனுடைய முடிவு என்னவாகிவிட்டது? தன்னையே அழித்து கொண்டான். பெலிஸ்தர் இவனை கொல்லல, இவனை கைது பண்ணாங்க, இவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்கினாங்க, சரிதான். ஆனா இந்த இடத்துல வந்து அவன் அந்த தூணை இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டு அவனும் செத்து போயிட்டான். அவனோடு கூட இருந்த அந்த பெலிஸ்தர்கள் அனைவரும் என்ன செய்து விட்டார்கள்? செத்து போய்விட்டார். முடிவு பாருங்க, பாருங்க. அவனுடைய ஆரம்பம் நான் அவங்களுக்கு சொன்னேன். அவனுடைய முடிவு எப்படி போய்விட்டது? பயங்கரமாக பரிதாபமாக முடிந்து விட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு தற்கொலை இவனுக்குள்ளே. இவனுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது. கர்த்தரால் திட்டமிடப்பட்டு பிறந்தவன். இன்னும் பாருங்க, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் அவனை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? ஏவ துவங்கினார். அவனுடைய தற்கொலைக்கு காரணம் என்னன்னா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். அல்லேலூயா. உடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணம் என்ன? ஒரு வேசியினிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு விபச்சாரத்திற்காக, வேசித்தனத்திற்காக விட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், வேசித்தனத்திற்கு என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிம்சோன் செய்தது என்ன? அந்த வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். பாருங்க எவ்வளவு அவனுடைய வாழ்க்கை முடிவு இதுதான் காரணமானது. அல்லேலூயா. நம்ம அந்த பகுதியை வாசித்தோம்னா தெரியும். அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அந்த தொழிலாளர்கிட்ட என்னைக்கு போனானா அந்த வேசியின் இடத்துல அவளிடத்திலே அன்பு கூர்ந்தான், அவளிடத்துல நெருக்கமாக இருந்தான். பாருங்க, அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கேட்குறா. உன் பலம் எதனால் வந்ததுன்னு கேட்டு கேட்டு அவளை நச்சு கடைசியில் இவனுக்கு தொல்லை தாங்க முடியாமல் என்ன செய்துட்டான்? அதை சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுடைய முடிவு இப்படி வருவதற்கு காரணமானது. அல்லேலூயா. ஆகினாலே அப்படிப்பட்டதான இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. விலகி ஓடணும். பாருங்க, விலகி ஓடணும்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். விலகி ஓடணும்னா பாருங்க, அது நம்ம போற வழியில் அது இருக்குது, அல்லது அதன் வழியே நம்ம போவதற்கு வாய்ப்பு வந்து விடுகிறது. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? விலகி ஓடணும். யோசேப்பு அதுதான் செய்தார். யோசேப்பு என்ன செய்தார்? அந்த போத்திபார் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கும்போது அவனுடைய மனைவி வந்து, போத்திபாரின் மனைவி வந்து என்ன செய்கிறா? கட்டாயப்படுத்துறா, வேசித்தனத்திற்காக இழுக்கிறா. அவன் அன்னைக்கு செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா,
அதை விட்டுட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த வேசித்தனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? குறுக்கிடுகிறது. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் அதற்கான வாய்ப்புகள் என்ன செய்கிறது? வருது வருது. நீங்க உங்க மொபைல் போனு எடுத்துக்கிட்டாலும் நிறைய அந்த தவறான காரியங்கள் நீங்க விரும்பாவிட்டாலும் நீங்கள் பார்க்காவிட்டாலும் அது என்ன செய்கிறது? பாக்குறது, அந்த வழியில இழுக்கும்படியா. அப்ப நம்ம அதெல்லாம் ஒதுக்கி விட்டு விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்கு. இல்லைன்னா அதை நான் ஓவர் கம் பண்ண போறேன், வரட்டும் பார்க்கலாம், நான் நிற்பேன் பாரு அப்படின்னால அங்க நிக்க கூடாது. எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். இது மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம என்னதான் செய்யணும்? விலகி ஓடணும். அல்லேலூயா. விலகி ஓடணும். அந்த யோசேப்பு விலகி ஓடினான். சிம்சோன் விலகி ஓடல. அங்கே 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒரு வேசியை கண்டு அங்கே என்ன செய்தான்? பார்த்துட்டு அவன் ஓடி இருந்தானா பரவாயில்ல, அங்கே போகிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த யோசேப்பை போல உள்ள உணர்வு அவனுக்குள்ள இல்லை. இந்த யோசேப்பை குறித்து சொல்லும்போது உங்களுக்கு அதை நல்லா அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை கூட சொல்றேன். எப்படி விலகி ஓட முடியும்? இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது விலகி ஓடுறது எப்படின்னா, யோசேப்பு சொன்னது ஒண்ணுதான். அந்த அந்த வந்து சொல்றான், யாரு? போத்திபாரின் மனைவி, இங்க யாரும் இல்லை, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீயும் நானும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சொல்றான், யோசேப்பும் சொல்றான், எல்லாத்து மேலேயும் இவர் எஜமான் என்ன வைத்திருக்கிறார், அதிகாரியா வைத்திருக்கிறார். நான் நினைச்சேன்னா என்னாலும் செய்யலாம், ஓகே தான், ரைட்டு தான். ஆனாலும் அங்கே சொல்லப்படுகிறது, அவள் என்ன செய்தாலாம்? இது பைபிள்ல இல்லை, வரலாற்று அந்த அந்த நாட்களில் உள்ள அந்த ஒரு அந்த சம்பவங்களை வைத்து சொல்லுகிறார்கள். என்னன்னா, இவ அவங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லா தெய்வத்தையும் என்ன செய்து விட்டாள். அங்கே வீட்டுக்குள்ள அவங்க வணங்குறதுக்கு தெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம வைக்கிறது இல்லை, சிலர் வச்சிருப்பாங்கல்ல. அது மாதிரி அவளுடைய போத்திபாரின் வீட்டிலையும் தெய்வங்கள் இருந்தது. எல்லாத்தையும் துணியை போட்டு என்ன செய்துட்டா? மூடிட்டா. ஏன்னா இப்போ ஒரு தப்பான காரியம் வீட்டில் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அதை இந்த தெய்வங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு என்ன செய்துட்டாலாம்? மூடி வச்சுட்டாலாம். தீட்டாயிரும் தெய்வத்துக்கு. இன்னைக்கு சிலர் அப்படி மூடுவாங்க சில காரியங்களுக்காக. நீங்க பார்த்துருக்கீங்களா? சரி. ஆனா இந்த யோசேப்பு அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அல்லேலூயா. ஏன்னா உன் தெய்வத்தெல்லாம் துணியை வச்சு மூடிட்டேன்னா அது என்ன செய்யாது? உன்னுடைய நம்பிக்கையின்படியே, அது இல்லைனாலும் பார்க்காது, அது வேற விஷயம் வைங்க. உன்னுடைய நம்பிக்கையின்படியே துணியை வச்சு மூடிட்டா உன் தெய்வமெல்லாம் என்ன செய்யாது? பார்க்காது. ஆனா என்னுடைய தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா என்னால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்பதான் வேசித்தனத்துக்கு விலகி ஓட முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், யாரும் பார்க்கலையே யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் பார்க்கலையே அப்படின்னு மொபைலில் வேற ஏதாவது யார் பார்க்குறா நம்மளை? ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? முழிச்சிருக்க பிள்ளைங்களாம். ஆமா, இது இந்த பாவம், இந்த கொடிய பாவம் யாரையும் விடுறதில்லை இப்போ. ஆமா, அதனால கவனமா இருக்கணும், விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. சரி, பாருங்க, அடுத்ததாக ஒரு நபரை குறித்து சொல்லுகிறேன். இன்னும் 2-3 நபர் இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிச்சிடுறேன். பாருங்க, அனனியா சப்பிராள், புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். அனனியா சப்பிராள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி. பாருங்க, இவர்களுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அங்க 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். காணியாட்சினா அவங்களுடைய நிலங்களை எல்லாம் வித்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, அன்னைக்கு சபையில ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்போஸ்தலர்கள்லாம். என்னன்னா, உங்க காணியாட்சிகள் எல்லாம், உங்க நிலங்களை எல்லாம் வித்து எங்க கொண்டு வந்து வைக்கணும்? அப்போஸ்தலருடைய, ஆமா, இருக்கிற நிலம் சொந்தமா என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வித்து கொண்டு வந்து காணிக்கு போட்டுருங்க அப்படின்னு யாரு சொன்னா? அன்னைக்கு இருந்த சர்ச் பாஸ்டர் பேதுரு சொன்னார். அல்லேலூயா. சரியா?
ஆமாம், இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம பாஸ்டர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க வித்தாங்க பாருங்க, அதுதான் அவங்களுடைய ஆரம்பம். அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒழுங்காக சர்ச்சுக்கு போனாங்க, அவங்க சொன்ன அறிவிப்பை கேட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. எதுக்கு? கொண்டு போய் சபையில் காணிக்க போடுறதுக்காக. இப்போ அவங்களுக்கு இருந்த எல்லா காணியாட்சியும் வித்தாச்சு. வித்தது நல்லது, அவங்களுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய முடிவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அனனியாவினுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அடுத்து 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அடுத்தது சப்பிரால் வர்றாங்க, அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அல்லேலூயா. என்ன காரணம்? என்ன? இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க கொண்டு வந்து வைக்காத பிரச்சனை இல்லை, கொண்டு வந்தாங்க, வச்சாங்க. ஆனா இந்த பேதுரு ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இவ்வளவுக்கு தானே வித்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா, நாங்கள் 1,00,000 ரூபாய்க்கு விற்றோம், நாங்கள் ஒரு 25,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 75,000 ரூபா சர்ச்சுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை என்ன செஞ்சிருக்காது, பிரச்சனை இருந்திருக்காது. என்ன சொன்னார்னா, ஆமாம் அவ்வளவுக்கு தான் விற்றோம், ஒரு பகுதி என்ன செய்து விட்டார்கள். அதனால தான் அங்கே பேதுரு கேட்குறாரு 4ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அதை விற்க முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் எங்கே தான் இருந்தது, அதை வித்துட்டு வந்தும் பணம் எங்கே தான் இருக்குது, உன் கையில் தான் இருந்தது, அது வரைக்கும் உன்னுடையது தான். அப்புறம் பாருங்க, இருதயத்தில் நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் என்ன சொன்னாய், நீ ஏமாத்தி எடுத்து வச்சுட்ட அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் கிடையாது. இங்க மேட்டர் என்னன்னா, பொய் சொன்ன. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கெல்லாம் பொய்ங்கிறது எப்படி ஆயிப்போச்சு, சும்மா சொன்னேன். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்றதில்லை, ஆனால் என்ன சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தமாசுக்கு சொன்னேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதனால சும்மாவும் சொல்லக்கூடாது. கவனிங்க, என்னை உட்பட சொல்கிற இந்த வசனத்துக்கு உட்படுத்தி நம்ம இதில் சரியாகணும். சும்மாவும் சொல்லக்கூடாது, விளையாட்டுக்கும் சொல்லக்கூடாது. வேணா இப்படி சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, எதையாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. ஆமென். ஏன்னா இயேசு ஒரு இடத்துல அப்படி சொன்னார், அதனால சொல்றேன். அவங்க கேட்டாங்க, அவர் சொன்னார், அவர் ஒரு கேள்வியை கேட்டார், இவன் எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சான், நீ சொல்லலைன்னா நானும் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், அப்படி இருந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பு. அதுக்காக எதாவது சொல்லணுங்கிறதுக்காக பொய்யவோ சும்மாவோ என்ன செய்யக்கூடாது. இவர்கள் செய்தது அதுதான் தவறு. என்ன செய்தார்கள்? ஐயா பேதுரு பாஸ்டரே, நாங்கள் என்ன செய்தோம், கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்பட்டது எடுத்து வச்சுக்கிட்டோம், மீதியை கொண்டு வந்திருக்கிறோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செய்திருக்கலாம். ஆமாம், இல்லை இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்போ துணிகரப்பட்டது என்ன, கர்த்தருடைய சமூகத்தில் பொய் சொல்லுவதற்கு துணிகரப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேதுரு ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான் கேட்டார், கேள்வி தான் கேட்டார். கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சாச்சு, அனனியா செத்து போயாச்சு. உடனே சப்பிராலும் வந்து, அந்த அம்மாவாவது உயிர் தப்பி இருக்கலாமா, ஆமையா எங்கள் வீட்டுக்காரர் தான் தெரியாமல் சொல்லியிருக்கலாம், அங்கே 25,000 ரூபா இருக்குது, அது எனக்காக வச்சிருக்கிறேன், ஒருவேளை அது வேணும் அப்படின்னா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இல்லை நானே வச்சுக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமா இல்லையா. இந்த அம்மாவும் சொன்னது என்ன சொன்னாங்க. நல்ல சகோதரிகள்லாம் கவனிங்க, சகோதரர்கள் சில வேளை விசாசினால் இழுக்கப்பட்டாலும் சகோதரிகள் என்ன செய்யலாம், ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு.
என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம். அல்லேலூயா, ஆமென். உங்கள் கையில் இருக்குது பாருங்க. ஒருவேளை அந்த பக்கம் லோ லெவல் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? குடும்பத்தை காப்பாற்றலாம். அல்லேலூயா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பாருங்க. இந்த அம்மாவும் அதே மாதிரி சொன்னதுனால அங்கே விளைவை நாம் பார்க்கிறோம். சரி, கவனிங்க. இங்க நடந்தது என்ன? ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு இப்படி போனதுக்கு காரணம் என்ன? என்னது? என்ன சொல்லுங்க, நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம். என்னது? சும்மா சொன்னது. அல்லேலூயா. சரி, அதனால இனி அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா பார்க்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இன்னும் வர வர இந்த ஆண்டோருக்குள்ள வர்ற வளர்ச்சியில் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? தவிர்க்கணும். நம்ம நினைப்போம் இது என்ன சின்ன விஷயம் தானே, இது என்ன ஒரு பெரிய இதா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். அல்லேலூயா. அப்போதான் நம்முடைய ஜீவியங்கள் வந்து நல்ல ஸ்மூத் ஆகும், நல்ல நேர்மையாக, நல்ல நல்ல இதாகும். பாருங்க, ஒரு வீடு கட்டுற வேலை, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதனுடைய அந்த ஃபினிஷிங் டச் என்பது ரொம்ப நாள் எடுக்கும். அது சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். இந்த ஃபினிஷிங் வேலை என்பது எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன, நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இது என்னது, அஸ்திபாரம் போட்டு கட்டடம் கட்டி இவ்வளோ வேலை நடந்தாச்சு, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு இவ்வளோ நேரமா, இந்த பர்னிச்சர் வேலைக்கு இவ்வளோ நேரமா, இந்த இன்டீரியர் ஒர்க்குக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் என்ன செய்யணும்? அந்த பில்டிங்கவே அழகூட்ட போகிறது. அல்லேலூயா. அது ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக செய்யணும். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு பில்டிங் மாதிரி கட்டி எழுப்பப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஃபினிஷிங் டச் என்பது சின்ன வேலை தான், சின்ன காரியம்தான். அது ரொம்ப நேர்த்தியாய் செய்யப்படணும், நல்ல அழகாக செய்யப்படணும். அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கேஎஸ்சி இருக்கிறாரு, சாலமோன் ராஜா இருக்காரு, எசேக்கியா ராஜா, மோசே கூட அந்த லிஸ்ட்டில் வர்றாரு, ஆதாம் இருக்கிறார். இப்படி எல்லாரையும் சொல்லலாம். ஆரம்பம் நல்லா இருந்தது, அவருடைய முடிவு பரிதாபமானதை பார்க்கிறோம். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். இந்த பவுலை போல நம்ம சொல்லணும், ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை என்ன செய்தேன்? போராடினேன். ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஆண்டவருக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கோம்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நிற்கிறவன் என்னன்னு. ஆமா, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் அதாவது விழாதபடிக்கு என்ன செய்ய கடவன்? எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்ம ஆண்டவர் கிருபையினால நிற்கிறோம் அப்படின்னு சொல்றோம், நல்ல ஆரம்பம், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, முடிவு விழுந்து போயிடக்கூடாதப்பா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே அப்பா, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அப்படியே அர்ப்பணித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. உசியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இன்னுமாய் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அனனியா சப்ராளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அன்பானவர்களே, அவருடைய சில வாழ்க்கையில் ஏற்பட்டதான பிரச்சனைகள், குறைவுகள் அதனுடைய முடிவையே மாற்றி போட்டது. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே பா, ஆண்டவரே, ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ஃபினிஷிங் டச்சில் நம்ம இருக்கிறோம். ஒரு பூரண அனுபவத்திற்குள்ளே வருவதற்காக நம்ம வந்திருக்கிறோம். நல்ல ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு. இன்னும் நமக்குள்ளே நடைபெறுகிற வேலை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இன்டீரியர் ஒர்க், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நல்லா நடக்கணும், நல்ல ஃபினிஷிங்காக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னும் எங்களை பூர்ணப்படுத்துங்க, ஆண்டவரே பூர்ணப்படுத்துங்கப்பா, இந்த காரியங்களை விட்டு விலகி, ஆமென், இன்னும் நாங்கள் பூரணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் முடிவு ஆண்டவரே நல்லதாக இருக்கணும்ப்பா, எங்கள் முடிவு நல்லதாக இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாக இருக்கணும் ஆண்டவரே.
முடிவு நல்லதா இருக்கணும் அப்பா. முடிவு பரியந்த நிலை நிற்கணும் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முடிவு பரியந்த நிலை நிற்கணும்ப்பா. பூரணப்படணும் ஆண்டவர். உதவி செய்யுங்க. எல் பல்லோ பிதாவே அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்திருக்கிற எல்லா கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வர எங்களுமை பாட துதிக்க ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்தேன். உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து முடிவு நல்லதாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு எச்சரிக்கையாக இருக்கிற சில நபர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்வில் அந்த முடிவு பரிதாபமானதற்கான காரணங்களை நாங்கள் தியானித்தோம். எங்கள் முடிவு ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எச்சரிப்பாயாக இருந்து விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக நல்ல முறையில் ஆண்டவருக்காக எங்கள் வாழ்க்கையை பூரணப்படுத்தி ஆண்டவரே நல்ல ஒரு முடிவிற்காக ஆயத்தமாக இருக்க பவுலை போல நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவியாயிருந்து உதவி செய்வீரா. வெள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதி. அன்பு தகப்பனே, ஆண்டவரே, பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமாய் இறங்கி நல்ல சுகபலன் தருவீரா. மாலை நடைபெறுகிற விசேஷ கூட்டத்தை ஆசீர்வதி. எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. நல்ல அனுகூலங்களை தார். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். அன்பரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே